உங்களை கொண்டு போகும். ஆங்கிலத்தில் வேற மாதிரி போட்டிருக்குது. ஆங்கிலத்தில் யூ வில் பி a counselor to the king. ராஜாக்களுக்கே நீங்கள் ஆலோசனை சொல்ல முடியுமா? கவனிங்கள், ராஜா என்னாலே என்று சொல்லும்போது என் ஞானத்தினாலே. இப்போ ஞானம் என்ன செய்யும் என்றால் ராஜாக்களுக்கே ஆலோசனை கொடுக்கிற புத்திமானவங்களை மாற்றும். கரங்களை உயர்த்தி இதை கேட்க ஆமேன் சொல்லுங்க. யூ கேன் பி கவுன்சிலர் டு த கிங். அதில் போட்டு பாருங்க. யூ கேன் பி கவுன்சிலர் டு த ரூலர்ஸ். யூ கேன் பி கவுன்சிலர் டு ஜஸ்டிஸ். அதாவது நியாயாதிபதிகளுக்கே ஞானம் சொல்ல முடியுமா? எவ்வளோ பெரிய வார்த்தை இல்லை? அந்த நிதானம், நீ நிறைய நிதானமே இல்லை, அப்படியே பொங்கி வழியிறது, ஓன்னு கத்துறது, நோ நெவர் நெவர். திரும்ப சொல்லுகிறேன், அந்த நிதானம் இருக்கிறவர்கள் அந்த மூன்றாவது வரி சூழ்நிலைகளை அரசாளுவார்கள். they will rule the circumstances. திரும்ப திரும்ப நீங்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த சூழ்நிலையில் நான் அப்படி கோவப்பட்டேன், அந்த சூழ்நிலையில் இப்படி பேசினேன், அந்த சூழ்நிலையில் அப்படி நான் பண்ணிட்டேன். திரும்ப சொல்ல விரும்புகிறேன், சூழ்நிலை என்னை அரசாளுவதல்ல, நான் தான் சூழ்நிலை அரசாளுகிறேன். ஆண்டவர் ஆதாமுக்கு சொன்னார், நீ ஆண்டுகள் அரசாண்டுகள் அடிமைப்படுத்து, சுதந்திரித்துக்கொள். யோசித்து பாருங்கள், ஆதாம் 3 இழந்தான். அரசாளவும் இழந்தான், அடிமைப்படுத்துவதையும் இழந்தான். எதை ஆதாம் இழந்தானோ அதைத்தான் பிந்தின ஆதாமாக இயேசு கிறிஸ்து சிலுவை நமக்கு செய்து கொடுத்தார். ஒரு சின்ன கேள்வி, டு யூ ரூல் சர்க்கம்ஸ்டான்சஸ்? சூழ்நிலை உங்களை ஆளுகிறதா இல்லை நீங்கள் சூழ்நிலை ஆளுறீங்களா? உணர்ச்சி உங்களை ஆளுகிறதா நீங்கள் உணர்ச்சி ஆளுறீங்களா? நிறைய பேர் சத்தியம் கேட்குறாங்க, ஆனால் உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியல, பொங்கி வழிது. என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், யார் இடத்துல பேசுகிறோம்? கவனிங்கள், திரும்ப அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த வார்த்தை நம்பர் 1, அந்த ஷூட்னஸ். அந்த வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அந்த ஷூட்னஸ் என்ற வார்த்தைக்கு விவேகம். 3வது, ஞானம் உள்ளவர்கள் எப்பவுமே ஜாக்கிரதையாக இருப்பாங்க, முன் ஜாக்கிரதை. திரும்பி சொல்ல விரும்பல, பொருளை செலவழிப்பதில் எந்த காரியத்திலுமே முன்ஜாக்கிரதையாக இருப்பாங்க. ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், அதாவது forewarned is to be forearmed. திரையிலே போடுவார்கள், forewarned, FOREWARNED, forewarning. forewarning is forearmed. அதாவது தேவன் ஏன் நம்ம எச்சரிக்கிறார் என்று சொன்னால், நாளை தினம் நடக்க போகிற சம்பவத்துக்கு நீ எச்சரிக்கிறார். ஞானம் உள்ளவர்களுக்கு முன்ஜாக்கிரதை இருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், ஞானம் உள்ளவர்கள் forewarned is